ஒரு காடு, ஒரு காட்டுல 2 எறும்பு வசிச்சு வருது. அப்ப 2 எறும்பு வசிச்சு வரும்போது அதுகளுக்கு இருப்பிடம் வேணும். அதனால அதுக்கு என்ன வீடு, அதுகள் வீடு கெட்ட வேணும், கெட்ட முடியாது. அப்ப இதுக்கு என்ன பண்ண, நம்மளுக்கு தங்கணுமே அப்படின்னு 2ம் கொஞ்சம் மண்ணை எடுத்து மண்ணால ஒரு மண்ணு புற்று கட்டிக்கிட்டு இருக்கு. சரி அப்படின்னு 2 புற்றுகளை மண் புற்று கட்டிட்டு ஓரளவு கட்டி மேல வந்துட்டு, அப்ப வந்துகிட்டு இருக்கும்போது அது வழிய ஒரு நாய் வருது. நாய் வந்த உடனே, என்ன நீங்க 2 பேரும் நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த நாய் எறும்பு கிட்ட கேக்கு. அப்போ எறும்பு சொல்லுது, நாங்க தங்கதுக்காக மண்ணால எறும்பு புற்று கட்டுதோம். எங்க பேரு சொன்னாதானே உனக்கு தெரியும், அதனால நான் அப்படி சொல்லுதேன். அது எதுக்கு நீங்க இங்க கட்டுறீங்க அப்படின்னு. இது என்ன இருக்கு, நாங்க எங்களுக்கு இருப்பு எங்கேயோ அங்கதானே கட்டுவோம், நீ ஓரமா நீ போ அப்படின்னு எறும்பு நாய பார்த்து சொல்லு. அப்படியா, நான் எப்படி போக முடியும், எவ்வளவு இடம் கிடக்கு, நீ எங்க புற்று மேலதான் நீ போகணும்னு அவசியம் இல்லையே, நீ ஓரமா அடுத்தாப்புல போகலாமே, எவ்வளவு வழி இருக்கு, எங்க புற்ற நீ நாங்க கஷ்டப்பட்டு எங்களுக்காக ஒரு எறும்பு புற்றை கட்டியிருக்கோம், நீ கலைச்சி விட்டுட்டு போயிடாத, எங்களுக்கு இதை கெட்டதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் அப்படின்னு சொல்லுது எறும்புகள் 2. சரி, நீங்க கஷ்டப்பட்டு கட்டுறீங்க, நான் அதை உழைச்சி விட்டுற மாட்டேன் அப்படின்னு இந்த நாய் ஓரமா போயிட்டு அப்படியே இந்த எறும்புகள் ரெண்டும் இற தேடணுங்கன்னு சொல்லி காட்டுக்கு போகுது. அப்ப காட்டுக்கு போற நேரத்துல அங்க ஒரு 6 எறும்புகள் எங்க போக வழி தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த எறும்புகள் 2ம் அது இவங்களை காட்டி கொஞ்சம் சின்ன எறும்புகள். இந்த எறும்பு சொல்லுது, என்ன நீங்க ஏன் இப்படி வழியில நின்றுகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம், ஒரு இடத்துக்கு போகாம இப்படி இருக்கீங்க அப்படின்னு இந்த எறும்புகள் அந்த வழியில பாவம் வழி தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்க எறும்பு கிட்ட கேக்கு, ஏன் இப்படி நின்றுகிட்டு இருக்கீங்க. இல்ல, நாங்க ஒரு காட்டுல நாங்க எல்லாருமே எங்க சொந்தக்காரங்க எறும்பு கிட்ட நாங்க நின்றுகிட்டு இருந்தோம். ஆனா எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு அவங்க இற தேட போயிட்டாங்க, நாங்களும் இற தேட போனோம். ஆனா போன இடத்துல எங்களுக்கு இடம் மாறி போயிட்டு, ஆனா அவங்க இற தேடுற இடம் எங்கன்னு தெரியாம நாங்க திண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. சரி, அதனாலயும் ஒண்ணும் இல்லை, நீங்க என் கூட வாங்க, நான் ஏற்கனவே 2 மண்ணு புற்று செஞ்சு நல்லா அழகா வச்சிருக்கேன், நீங்க வாங்க, நீங்க அங்க தங்கலாம், அதுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு எல்லாம் பேசிக்கிடலாம், வாருங்க அப்படின்னு சொல்லி இந்த பெரிய 2 எறும்பு இந்த 6 எறும்பையும் கூட்டிட்டு வந்து, சரி அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அவங்களுக்குள்ள சாப்பாடுகள், அந்த தேங்காய் இந்த பொறுக்கு அப்படி பொடி பொடியா தானே அதுக்கு சாப்பிடும், ரொம்ப பொடி பொடியா அதுகளுக்கு உள்ளதை எடுத்துட்டு எல்லாம் சேர்த்துட்டு இங்க வந்துட்டு எங்க தன்னுடைய
அந்த மண் புற்று ஏற்படத்துக்கு இந்த 6 எறும்பையும் கூட்டிட்டு வந்து சரின்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அன்னைக்கு ஒரு நாள் இங்க ரெஸ்ட் எடுத்தாங்க. ராத்திரி இந்த 8 எறும்புமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து சரி மறுநாள் என்ன செய்யுது, வாங்க உங்க சொந்தக்காரங்களையும் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும், உங்க சொந்தக்காரங்க கிட்ட நாங்க கொண்டு சேர்த்துடுவோம், அவங்க உங்களை தேடி எங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, வாங்க நம்ம காட்டு பகுதியில போய் பார்ப்போம் அப்படின்னு போகும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடுதாங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு தேடிட்டு இவங்களோட உணவுகளை சேர்க்கணும் முத. இப்போ இந்த 2 எறும்பு என்ன செய்யும், மழை காலங்கள் வரமுன்னாலே கொஞ்சம் உணவுகளை சேர்த்து அது ஒரு பக்கம் சேர்த்தும் வைக்கணும், மழை வந்துடும், அதனால நாம சேர்த்து வச்சிடணும் சொல்லி இதுல கொஞ்சம் உணவுகளை சேர்த்துடும். சேர்த்துட்டு இவங்க வந்த நம்மளை நாடி வந்த 6 எறும்புகளுக்கு அவங்க பாவம் போயிட்டு நீங்க தேடுங்கன்னு அவங்க சொல்லல, அவங்களுக்காகவும் இவங்கள கஷ்டப்பட்டு உணவை சேர்த்து பராமரிச்சு சாப்பாடு கொடுத்தாரு. அப்படியே 2 நாள் கடந்து அப்போ 3ஆவது நாள் இந்த சொந்தக்காரங்களே காணும், பரவாயில்ல நீங்க எங்ககிட்ட இருக்கனால எங்களுக்கு எந்த சங்கடமும் கிடையாது, இருங்க உங்களுக்கு நாங்க உணவு அளிக்கும், ஏற்கனவே நம்ம மழை பெய்யுன்னு சொல்லி நானே உணவுகளை சேர்த்து நம்ம மண்ணு புற்றுக்கு அடியில சேர்த்து வச்சிருக்கேன், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு. அப்போ அந்த 6 எறும்பு சொல்லி சரிதான், நீங்க நல்ல மனசோட தான் சொல்லுதீங்க, ஆனாலும் எங்க சொந்தக்காரங்க எங்களை காணாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதனால நம்ம அவங்கள பார்க்கணும், நீங்க சொல்லதெல்லாம் சரிதான், இருந்தாலும் நாங்க எங்க இருக்கோம்னா அவங்களுக்கு தகவல் தெரியணும்ல அப்படின்னு இந்த சின்ன எறும்பு அந்த பெரிய எறும்பு கிட்ட சொல்லு. சரி அப்படின்னு சொல்லி 2 நாள் ஆச்சு இல்லையா, 3ஆவது நாள் சரின்னு சொல்லி அதுங்க தேடி போகும். அப்போ அவங்க ஒரு 10 எறும்புக, என்ன அந்த 6 எறும்புக எங்க போச்சுன்னு தெரியலையே, அவ்வளவும் ஒரு பூரா நம்ம இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குமே, சாப்பாடு இல்லாம என்ன பண்ணும், இந்த 2 நாளா பட்டினியெல்லாம் கிடக்கும் அப்படின்னு அது ரொம்ப முகமாற்றத்தோட அந்த எறும்புகள்லாம் கவலையோட இருக்கு. அப்படியே இந்த 6 எறும்புகளும் இந்த பெரிய 2 எறும்புகிட்ட சொல்லுது, வாங்க வாங்க எங்க சொந்தக்கார எறும்புகள் அந்த அன்னைக்கு பாருங்க எங்களை காணாம அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் எங்க கூட வாங்க, உங்களை நாங்க அறிமுகப்படுத்தி விட்டோம் அப்படின்னு. சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெரிய எறும்பு அந்த 6 எறும்பையும் கூட்டிக்கிட்டு அந்த அதில் ஒரு எறும்பு கிட்ட போகுது. போன உடனே அந்த எறும்புகள் யாரானாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்து பார்த்துருக்கோம், பார்த்தவங்களுக்கு அவங்க பழக்கம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவங்கள வாங்கன்னு சொல்லணும்னு இந்த ஒரு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு சேர்ந்து இவங்க ஒரு கூட்டமா நிற்காங்க. அப்போ அவங்க நீங்க 2 எறும்புகளும் வாங்க, எங்க 6 எறும்பு எங்க வீட்டுல இருந்த எறும்பையும் நீங்க பார்த்திருக்கீங்க, பத்திரமா எறும்புகளை கூட்டிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படி. ஆமா, இது திசை தெரியாம நாங்க இறந்தேட போகும்போது திசை தெரியாம ஒரு பக்கத்துல நின்று இருந்தது காட்டுல, நான் தான் இப்ப 2-3 நாளா கூட்டிட்டு அதுக்கு உணவெல்லாம் கொடுத்து அது உடம்ப நாங்க சீரா வச்சிருப்போம், அது ரொம்ப நல்லதுயா, உங்களை மாதிரி நல்லவங்களா இருக்கிறதுனாலதான் சில எறும்புகள்லாம்
இன்னைக்கும் எங்கெங்க காணாம போனாலும் கூட தன்னால பாதுகாப்பா வந்து எங்களோட வந்து எங்க கூடோட வந்து சேர்ந்தது ரொம்ப நல்லது. நீங்க எங்க எறும்புகளை கொண்டு விட்டதுக்கு ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்ப இந்தாருங்க, நீங்க எங்க இருக்கீங்க? உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு கூடு இருக்கா? ஆமையா, நாங்களும் மண்ணால புற்று மண் புற்று பெருசா செஞ்சு வச்சிருக்கோம். நாங்களும் மழை பெய்யற காலமா இருக்கிறதுனால இந்த வெயில் காலத்திலேயே நாங்களும் இறைய சேர்த்து வச்சிருக்கோம். எங்களுக்கு எந்த இது கவலையும் இல்லை. அதனால நீங்க எங்களோட சேர்ந்த எறும்புகளை நீங்க கொண்டு விட்டுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த எறும்புகள் வந்து அந்த எறும்புக்கு வந்து வணக்கம் சொல்லு. சரி அப்போ நல்லது, நான் உங்ககிட்ட இருந்து விட வாங்கிக்கிடுதேன் அப்படின்னு அந்த எறும்பு ரெண்டும் போகும்போது சொல்லிச்சு, எப்பொழுதுமே நம்ம நல்லதை செய்யணும், அப்பந்தான் நம்மளுக்கு நல்லது, எப்பவுமே நல்லதையே யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தன்னுடைய இருப்பிடத்துக்கு தன் புற்றுக்கு அந்த மண் புற்றுல போய் உட்கார்ந்து